ரைட். ஓகே. அப்ப இப்படிதான் என்ன செய்யுது அப்படின்னா இந்த பிரிந்தழிய முடியாத ரசாயன பதார்த்தங்கள் இவ்வாறு தான் என்ன செய்யணும் சூழல்ல என்னது செறிவாக்கம் அடைகிறது. சரியா? ரைட். ஓகே. அப்ப நாங்கள் அடுத்ததுக்கு போவோம். அடுத்து வந்து உயிர் பரிகாரம் வந்து 2 வகைப்படும். சரியா? உயிர் பரிகாரம் வந்து 2 வகைப்படுத்தப்படும். ஒன்று வந்து இயற்கை உயிர் பரிகாரம், இன்னொன்று வந்து செயற்கை உயிர் பரிகாரம். இயற்கை உயிர் பரிகாரத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னா இயற்கையாகவே அது உயிர் பரிகாரத்தை நடைபெறுது தானே, அதை அப்படியே வச்சுக்கிட்டு அதை என்ன செய்யறாங்க அப்படின்னா ஊக்குவிப்பு செய்யறாங்க, அதை விரைவுபடுத்துறாங்க. அவ்வளவுதான் வேலை. செயற்கை உயிர் பரிகாரத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னா செயற்கையாக நுண்ணங்கிகளை, அதாவது பிறப்புரிமை பொறியியல் டிஎன்ஏல மாற்றத்தை ஏற்படுத்தி அதை என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த உயிர் பரிகார செயல்முறைக்கு பயன்படுத்துறாங்க. அப்ப அது வந்து செயற்கை உயிர் பரிகாரம் அப்படின்னு நாங்கள் என்ன செய்யறோம் அப்படின்னா பேர் சொல்றோம். சரியா? ரைட். ஓகே. இதுல பாத்தீங்களா இருந்தா இந்த இயற்கை உயிர் பரிகாரம் அப்படின்னு என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இங்கு நீர் சூழல் அல்லது தரை சூழலில் வாழும் மாசாக்கிகளை பிரிகையடைய செய்யக்கூடிய நுண்ணங்கிகளின் பிரிகையாக்க செயற்பாடுகள் அதிகரிக்கப்படுகிறது. இல்லையா? அப்ப அங்க வந்து நீர் சூழல்லையும் தரை சூழல்லையும் இருக்கிற மாசாக்கிகள் வந்து இயற்கையாக பிரிகை அடைஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அப்ப அந்த பிரிகையாக்க செயற்பாடை என்ன செய்யறாங்க அப்படின்னா அதிகரிக்கிறாங்க. அவ்வளவுதான் நுண்ணங்கி, அதாவது இயற்கை உயிர் பரிகாரத்துல அவ்வளவுதான் நடக்குது. சரியா? நுண்ணங்கிகள் எதுவுமே புகுத்துறது இல்ல சூழலுக்கு. இருக்கிற நுண்ணங்கியையே நாங்கள் என்ன செய்யறோம் அப்படின்னா வினைத்திறனை கூட்டுறோம். நுண்ணங்கிகளோட பிரிகையாக்க வினைத்திறனை நாங்கள் என்ன செய்யறோம் அப்படின்னா கூட்டுறோம். அப்ப அதுக்காக இப்படியான பதார்த்தங்கள் வந்து சேர்க்கப்படுகிறது. சரியா? நீர் சூழல்ல உதாரணத்துக்கு ஒரு நீர்நிலையில கழிவு பொருட்கள் இருக்குமாக இருந்தால் கட்டாயம் அன்னைக்கு நுண்ணங்கிகள் கட்டாயம் இருக்கும். அப்ப நுண்ணங்கிகள் இருக்கும், ஆனா அதுண்ட என்னது குடித்தொகை, அதன் எண்ணிக்கை வந்து குறைவா தான் இருக்கும். அப்ப அது எண்ணிக்கையை கூட்டணுமாக இருந்தால் எண்ணிக்கையை கூட்டினா விரைவாக என்ன செய்யணும் பிரிகையாக நடக்கும். அப்ப எண்ணிக்கையை கூட்டுறதுக்கு இப்படியான சேர்மானங்களை சேர்ப்பாங்க. ஒண்ணு வந்து மொலாசஸ் அப்படின்னு சொல்லுவோம். மொலாசஸ்ங்கிறது ஒரு கார்பன் மூலம், கார்பன் சேர்ப்பாங்க. சரியா? மொலாசஸ் நல்லா நினைச்சுக்கோ. அது வந்து மொலாசஸ்ங்கிறது ஒரு கார்பன் மூலம். அந்த கார்பன் மூலம் வந்து இப்படி இருக்கும். இதுதான் இந்த மொலாசஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதுதான் என்னது இந்த மொலாசஸ்ன்னு சொல்லுவோம். கார்பன் தான், வேற ஒண்ணுமே இல்லை. கார்பனை திரவ நிலையில வச்சிருக்காங்க. சரியா? இதுதான் மொலாசஸ் அப்படின்னு நாங்கள் பேர் சொல்றோம். சரியா? ரெண்டாவது என்ன சேர்க்கிறாங்க அப்படின்னா ரெண்டாவது வந்து யூரியா சேர்க்கிறாங்க. சரியா? அப்ப யூரியா ஏன் சேர்க்கிறாங்கன்னா நைதரசனை பெற்றுக் கொடுப்பதற்காக நாங்கள் யூரியா சேர்க்கிறோம். அப்ப யூரியாலாம் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் காட்ட தேவையில்லை, இருந்தாலும் காட்டேன். இதுதான் யூரியா. சரியா? அப்ப யூரியா ஏன் சேர்க்கிறாங்க அப்படின்னா அது ஒரு நைதரசன் மூலத்தை நைதரசனை பெற்றுக் கொடுப்பதற்கு. நுண்ணங்கிகளுக்கு வளர்ச்சிக்கு நைதரசன் தேவை, கார்பன் தேவை. சரியா? அப்ப அந்த அந்த சோர்ஸ், அதாவது மூலத்தை பெற்றுக்கொள்வதற்காக அடுத்து சேர்க்கிறாங்க. அது வந்து பொஸ்பேட் மூலம். பொஸ்பேட் மூலமாக என்ன சேர்க்கிறாங்கன்னா அப்படைட் சேர்க்கிறாங்க. அப்படைட்ங்கிறது ஒரு என்னது அப்படின்னா பொஸ்பேட் அடங்கிய ஒரு என்னது அப்படின்னா ஒரு கனியம். சரியா? இப்ப இலங்கையில பாத்தீங்களாக இருந்தால் இலங்கையில எங்க இருக்கு அப்படின்னா இந்த அப்படைட் வந்து இலங்கையில எப்பாவல என்ற இடத்துல அதிக அளவுல இந்த பொஸ்பேட் படிவுகள் காணப்படுகிறது. எல்லாத்தையும் அப்படைட் படிவுகள் என்ன செய்யுது காணப்படுகிறது. இந்த அப்படைட் படிவுகள்ல இருந்து தான் நாங்கள் உரம் வந்து தயாரிக்கணும். இது இயற்கை உரமாகவும் நாங்கள் பயன்படுத்தலாம். ஆனா இந்த அப்படைட்ல நாங்கள் படிப்போம், உங்களுக்கு இருக்கு உரம் தயாரிப்பு இருக்கு. இந்த அப்படைட்ல ஒரு பிரச்சனை வரும் என்னன்னா இது வந்து
கரையிறது வந்து குறவு. அப்ப நீண்ட கால பயிர்களுக்கு மட்டும்தான் இந்த ஹெப்படைட்டை நாங்கள் பயன்படுத்தலாம், நேரடியா அகழ்ந்தெடுத்து. அப்ப குறுகிய கால பயிர்களுக்கு நாங்கள் என்ன செய்யலாது அப்படின்னா பயன்படுத்த இயலாது. அப்ப குறுகிய கால பயிர்களுக்கு பயன்படுத்துறதுமாக இருந்தால் சரியா என்ன செய்வாங்க அப்படின்னா அதை அமிலத்துல கரைப்பாங்க. ஐயா அப்ப அமிலத்துல கரைக்கிறனால அதுக்கு நாங்கள் பேர் சொல்லுவோம் அல்பா அமிலமாக்கல் அப்படின்னு நாங்கள் பேர் சொல்லுவோம். அதெல்லாம் படிப்போம் நாங்க. அப்ப அல்பா அமிலமாக்கல் செஞ்சு ஹெப்படைட்டை அசிட்ல கரைச்சி என்ன செய்யறாங்க அப்படின்னா அதை பயன்படுத்துறாங்க. அப்ப அது வந்து நீர்ல நன்றாக அயனாக்குறாங்க. அவ்வளவுதான். ஹெப்படைட்டை இது ஒரு அயன் சேர்வை இல்லை, அப்ப அயன் சேர்வையா மாத்துறாங்க. அப்ப அது வந்து அல்பா அமிலமாக்கல் அப்படின்னு நாங்கள் பேர் சொல்லுவோம். ஐயா அப்ப இந்த மூணையும் சேர்த்து விட்டீங்கன்னா இருந்தால் இயற்கையில இருக்கிற கழிவுகள்ல இந்த மூலங்களையும் நாங்கள் சேர்த்து விட்டமாக இருந்தால் சரியா 3 மூலங்களையும் நாங்கள் சேர்த்து விட்டமாக இருந்தால் என்ன செய்யணும் பிரியாக்க செயற்பாடு வந்து விரைவாக்கப்படும். இல்லையா இது இயற்கையாக வாழுங்கனைக்கு நாங்கள் சூடமோனாஸ்ன்னு நீங்க எழுதணும். சூடமோனாஸ் இனங்கள் நச்சு இரசாயன மற்றும் கனிய எண்ணெய் சிதறல்களை பிரிகையடைய செய்வதில் பங்களிப்பு செய்கிறது. அப்ப இயற்கையாக இருக்கிற சூடமோனாஸ் இனங்கள் சரியா அப்ப சூடமோனாஸ் இனங்கள் வந்து என்ன செய்யுது அப்படின்னா இந்த பிரியாக்க செயற்பாட்டுல அதிக அளவுல என்ன செய்யுது அப்படின்னா பங்களிப்பு செய்கிறது. சரியா இப்பதான் இயற்கை முறை என்னது இயற்கை முறை பிரிகையாக்கம் அல்லது இயற்கை உயிர் பரிகாரம் அப்படின்னு நாங்கள் பேர் சொல்லுவோம். இயற்கை உயிர் பரிகாரம்னா என்ன? இயற்கையாக இருக்கக்கூடிய நுண்ணங்கிகளை அதே இடத்துல வச்சு அதை என்ன செய்யணும் உயிர்ப்பாக்கம் செய்யறோம். அவ்வளவுதான் வேலை. அந்த உயிர்ப்பாக்கம் செய்யறதுக்காக நாங்கள் 3 பதார்த்தங்களை பயன்படுத்துகிறோம். என்னது? முதலாவது வந்து மொலாசஸ். சரியா மொலாசஸ்ங்கிறது என்னது? கார்பன் மூலத்தை பயன்படுத்துறோம். அதே மாதிரி யூரியாவை நாங்கள் பயன்படுத்துறோம். யூரியாவை ஏன் பயன்படுத்துறோம்? நைட்ரசன் மூலத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக நாங்கள் யூரியாவை பயன்படுத்துறோம். மூன்றாவது வந்து பொஸ்பேட் மூலத்தை நாங்கள் பயன்படுத்துறோம். ஏன் பொஸ்பேட் மூலத்தை பயன்படுத்துறோம்? அப்படைட்டை பயன்படுத்துறோம். அப்படைட்டை ஏன் பயன்படுத்துறோம்? பொஸ்பரஸை பெற்றுக் கொடுப்பதற்காக நாங்கள் அப்படைட்டை பயன்படுத்துறோம். ஐயா அப்ப இயற்கையாக காணப்படுகின்ற பிரிகையாக்கியாக நாங்கள் சூடாமோனாஸை நாங்கள் பயன்படுத்தலாம். இப்ப சூடாமோனாஸ் வந்து இந்த 3 பதார்த்தங்களை நீங்கள் சேர்த்து விட்டீங்களாக இருந்தால் அதன் என்னது வளர்ச்சி வந்து கூடும். வளர்ச்சி கூடுனா பிரிகையாக்கமும் என்ன செய்யணும் அதிகரிக்கக்கூடியதாக என்ன செய்யணும் இருக்கும். ஐயா அப்ப இதுதான் என்னது இயற்கை முறை இயற்கை உயிர் பரிகாரம் அப்படின்னு நாங்கள் பேர் சொல்றோம். ரைட் ஓகே இதுதான் ஹெப்படைட். ஐயா நான் காட்ட மாட்டேன். இது வந்து என்னது? இதுதான் ஹெப்படைட். ஹெப்படைட் வந்து இப்படிதான் கல்லுதான். சரியா கல்லுதான். இதை என்ன செய்வாங்கன்னா உடைச்சுதான் என்ன செய்வாங்க அப்படின்னா உயிர் வந்து என்னது உரம் வந்து என்ன செய்யறாங்கன்னா தயாரிக்கிறாங்க. சரியா ரைட் ஓகே. அடுத்து நம்ம இந்த உயிர் பரிகாரம் நடைபெற்ற மண் இப்படிதான் இருக்கும். ஆரம்பத்துல இருக்கிற மண் வந்து இப்படி இருக்கும். சரியா உயிர் பரிகாரம் நடைபெற்ற பிறகு இப்படி இருக்கும். சரியா இதுல சேதன கழிவுகள் வந்து அதிக அளவுல இருக்கும். அப்ப அதிக அளவுல இருக்கிறதுனால நாங்கள் ஏற்கனவே படிச்சோம் இந்த என்னது உரம் தயாரிப்புல படிச்சோம். அதுல வந்து என்னது உக்கல் அப்படின்னு சொல்லுவோம். சரி அப்போ உக்கல் வந்து என்ன செய்யணும் இங்க நுண்ணங்கிகள் செயற்பாடு காரணமாக உக்கல் வந்து இங்க அதிகரிக்கும். அதிகரிச்ச பிறகு மண் வந்து இப்படி மாறி. சரியா அப்ப இது ஒரு இயற்கை முறை என்னது உயிர் பரிகாரம். சரியா இது ஒரு வகையான இயற்கை முறை உயிர் பரிகாரம் அப்படின்னு நாங்கள் பேர் சொல்லுவோம். சரியா அடுத்து பார்ப்போம் செயற்கை முறை உயிர் பரிகாரம். சரியா செயற்கை உயிர் பரிகாரம் இதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கு பரம்பரை அலகு மாற்றம் செய்யப்பட்ட பாக்டீரியாக்கள் பயன்படுத்தப்படுகிறது. சரியா அப்ப பரம்பரை அலகை மாற்றம் செய்யணும். இப்ப உதாரணமாக இங்க பாருங்க ஹைட்ரோ கார்பன் சேர்வைகளை பிரிகையடைய செய்யறதுக்கு அதாவது கனிய எண்ணெய் கசிவது ஏற்படுமாக இருந்தால் பிரிகையாக்க வேகத்தை கூட்டுறதுக்கு சூடமோனாஸ் செய்யும்னா கார்பன் பிரிகையாக்கம் செய்யும்னா ஆனால் அதுல வேகத்தை கூட்டணும். அப்ப அதுக்கு என்ன செய்வாங்கன்னா கார்பன் சேர்வைகளை பிரிகையாக்கம் செய்யும் ஆற்றலை பெற்றுக் கொடுக்கும் பரம்பரை அலகை அந்நுண்ணங்கிகளிடம் இருந்து பெற்று சூடாமோனாஸ் போன்ற வளர்ச்சி வீதம் கூடிய அங்கியினுள் புகுத்துறது. சரியா அப்ப புகுத்துனீங்களாக இருந்தால் ஹைட்ரோ கார்பன் பிரிகையாக்கம் வந்து விரைவாக நடைபெறும். ஏன் அந்த நுண்ணங்கியிலே வச்சிருக்கலாம் தானே? ஏன் சூடாமோனாஸுக்கு பூத்துறோம் அப்படின்னு பார்த்தோமா இருந்தா ஏன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோமா இருந்தா என்ன காரணம் அப்படின்னா இங்க வளர்ச்சி வீதத்தை பாத்தீங்கன்னா இருந்தால் அந்த நுண்ணங்கியை விட சூடாமோனாஸுக்கு தான் வளர்ச்சி வீதம் வந்து கூட. இல்லையா இப்ப சூடோமோனாஸ் வந்து விரைவாக என்ன செய்யணும் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நுண்ணங்கி. சரியா அதனாலதான் அதுக்கு அந்த அந்த ஹைட்ரோ கார்பன் சேர்வையை பிரிகையாக்கம் செய்யும் ஆற்றலை நாங்கள் சூடோமோனாஸ் வழங்கணுமா இருந்தால்
அந்த நுண்ணங்கி செய்யறதை விட இது வந்து பன்மடங்கு வளர்ச்சி அடைந்து என்ன செய்யணும் விரைவாக என்ன செய்யணும் இந்த பிரியாக்கம் நடைபெற்று விரைவாக அந்த கார்பன் சேர்வைகள் வந்து அகற்றப்படக்கூடியதாக என்ன செய்யணும் இருக்கு. இதுதான் செயற்கை முறை உயிர் பரிகாரம் அப்படின்னு நாங்கள் பேர் சொல்லுவோம். செயற்கை உயிர் பரிகாரத்துல என்ன நடக்குது? மனிதன் தலையீடு வந்து கட்டாயம் இருக்கணும். ஏன்னா இந்த பரம்பரை அலகு பொறியியல் அல்லது பரம்பரை அலகு மாற்றம் செய்யறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பாக்டீரியாக்கள் என்னது டிஎன்ஏ மாற்றம் செய்யறதுக்கு கட்டாயம் மனிதன் தலையீடு வந்து மிகவும் முக்கியம். சரியா? இது வந்து செயற்கை முறை உயிர் பரிகாரம் அப்படின்னு நாங்கள் பேர் சொல்லுவோம். சரியா? இதுல பாத்தீங்களா இருந்தால் அடுத்து அடுத்து வந்து திண்ம கழிவு முகாமைக்கும். சரியா? அப்ப அது மேல உள்ளது உயிர் பரிகாரம். சரியா? அதோட சேர்ந்து தான் இதுவும். இது வந்து திண்ம கழிவு முகாமைத்துவம்னு சொல்லுவோம். சொலிட் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்றது. சரியா? இந்த சொலிட் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட்ல என்ன செய்வாங்கன்னா சொலிட் அதாவது திண்ம கழிவுகள் இருக்குதானே, இந்த திண்ம கழிவுகளை என்ன செய்வாங்கன்னா முதலாவது கலெக்ட் பண்ணி சரியா? முதலாவது வந்து கலெக்ட் பண்ணி என்ன செய்யறாங்க அப்படின்னா காற்றின்றிய பிரிகியாக்கத்துக்கு உட்படுத்தி என்ன செய்யறாங்கன்னா வாயு தயாரிக்கிறாங்க. அதாவது உயிர்வாயு தயாரிச்சு அதை என்ன செய்யறாங்க அப்படின்னா எனர்ஜி, கேஸ், எலக்ட்ரிசிட்டி போன்றவற்றை உற்பத்தி செய்யறதுக்கு இங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா பயன்படுத்துறாங்க. சில வேஸ்ட் பொருட்களை நேரடியாக என்ன செய்யறாங்க அப்படின்னா ஜெனரல் ட்ரீட்மெண்ட் யூனிட் GTU அப்படின்னு இன்சினரேஷன் அப்படின்னு செய்யறாங்க. இன்சினரேஷன் செஞ்சு அதாவது இங்க வந்து என்னது உயிர் பரிகாரம் செஞ்சு அதுண்ட ஒரு பகுதி கேஸாகவும் என்னது எலக்ட்ரிசிட்டிக்கும் பயன்படுத்துறாங்க. அதே வேளை இன்னொரு பகுதியை என்ன செய்யறாங்க அப்படின்னா லேண்ட்ஃபில் அதாவது தரை நிரப்புதல் அப்படின்னு சொல்லுவோம். தரை நிரப்புதல் செயல்முறையின் ஊடாக அதுல இருந்து சக்தியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான் சொல்லித்தரேன். நிறைய லேண்ட்ஃபில் செய்யறாங்க. லேண்ட்ஃபில் செஞ்சு என்ன செய்யறாங்க அப்படின்னா அதுல இருந்து சக்தியை என்ன செய்யறாங்க அப்படின்னா பெற்று கொள்றாங்க. சரி, அப்ப இது ஒரு சிம்பிளான ஒரு முறை. சரியா? அப்ப இங்க பாருங்க, முதலாவது திண்ம கழிவுகளை சேகரிக்கிறாங்க, அதை தரம் பிரிக்கிறது. முதலாவது வந்து தரம் பிரிக்கணும் கட்டாயம். சரி, அப்ப தரம் பிரிச்சு அதை நாங்கள் பிரிகியாக்கம் செய்து அதாவது காற்றின்றி பிரிகியாக்கத்துக்கு உட்படுத்தி வாயு தயாரிக்கிறாங்க. இந்த வாயுவை என்ன செய்யறாங்க அப்படின்னா எனர்ஜி அதாவது சக்தி தயாரிப்புக்கு பயன்படுத்துறாங்க. அது மற்ற பகுதியை என்ன செய்யறாங்க அப்படின்னா இவ்வாறு இந்த எனது பிரிகையாக்கத்துக்கு உட்படுத்தி அதுல இருந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா வாயு தயாரிக்கிறதுக்கு ஒரு பகுதியை என்ன செய்யறாங்க அப்படின்னா பயன்படுத்துறாங்க. அந்த வேஸ்ட்டை என்ன செய்யறாங்க அப்படின்னா வாயு தயாரிப்புக்கு பயன்படுத்துறாங்க. சரியா? ரைட். அதுண்ட ஒரு பகுதியை என்ன செய்யறாங்க அப்படின்னா லேண்ட்ஃபில் பண்ணி என்ன செய்யறாங்க அப்படின்னா தரை படுக்கை செய்து என்ன செய்யறாங்க அப்படின்னா அதுல இருந்து சக்தியை என்ன செய்யறாங்கன்னா உற்பத்தி செய்யறாங்க. ரைட், ஓகே. அது என்ன நடக்குது பார்ப்போம். திண்ம கழிவுகள் பெரும்பாலும் பெரிய நெருக்கமான குப்பை மேடுகளால் குவிக்கப்பட்டு காணி நிரப்புகைக்காக பயன்படுத்தப்படுகிறது. அப்ப குடாகாமையில செய்யறது வந்து இதுதான். குடாகாமையில முன்ன செஞ்சாதானே என்ன செய்யறாங்க அப்படின்னா லேண்ட்ஃபில் தான் செஞ்சாங்க. திண்ம கழிவுகள் என்ன செய்யறாங்க, அங்க ஒரு பிரச்சனை செஞ்சாங்க, ஒரு பெலவனை செஞ்சுட்டாங்க. என்னன்னா லேண்ட்ஃபில் தான் செஞ்சாங்க, ஆனால் அங்க குப்பைகளை தரம் பிரிக்கவில்லை. அனைத்து குப்பைகளையும் ஒன்னா சேர்ந்து கொட்டுனோங்க, அங்க என்ன நடந்துச்சுன்னா சூழல் மாசம் நடந்துச்சு. இப்ப என்ன செஞ்சிருக்காங்க, அந்த இடத்துல குப்பை கொட்டுறது இல்லை, ஆனா அந்த கொட்டப்பட்ட குப்பைகளை என்ன செஞ்சாங்க அப்படின்னா தரம் பிரிச்சு பெரிய பெரிய குழியா வெட்டி என்ன செஞ்சாங்க அப்படின்னா மீண்டும் புதைச்சிருக்காங்க. அவங்க லேண்ட்ஃபில் திருப்பி செஞ்சிருக்காங்க. ஐயா, அவ்வளவுதான். இது காற்றின்றிய நிலைமையின் கீழ் நடைபெறுகிறது. சரியா? இதன் மூலம் மெத்தேன் வாயு உருவாக்கப்பட்டு மின்சாரம், இயற்கை வாயு உற்பத்திக்கு என்ன செய்யணும்னா பயன்படுத்தப்படுது. உலகம். சரியா? அந்த மேல சொன்னதை தான் திருப்பி நாங்க சொல்றேன். லேண்ட்ஃபில் அப்படின்னு சொல்றோம். திண்ம கழிவுகளை முகாமைத்துவம் செய்யறது உலகம். சரியா? அப்ப திண்ம கழிவுகளை முகாமைத்துவம் செய்யறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா முதலாவது சொலிட் வேஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட். சரியா? அதுக்கு என்ன செய்யணும்னா இந்த திண்ம கழிவுகளை வேறு பிரிக்கணும். சரியா? அப்ப இப்படியான பேரல்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரியா? ரைட், இப்படி வச்சிருப்பாங்க. சரியா? ஸ்கூல்ஸ்ல இருக்கும். சரியா? ஸ்கூல்ஸ்ல இவ்வளவு இருக்கான்னு நினைக்கிறேன்.
அப்ப அந்த மஞ்சள் கலரா இருக்கிறது வந்து பேப்பர் போடுறதுக்காக அந்த மஞ்சள் கலரா இருக்கிறது. அந்த மத்த அந்த ஊதா கலர்ல இருக்கிறது கிளாஸ். சரியா, கிளாஸ் மட்டும்தான் அதுல போடணும். ஆரஞ்சு சாரி ஆர்கானிக், ரைட். கிரீன் கலரா இருக்கிறது ஆர்கானிக் ஃபுட்ஸ், ரைட். அந்த வீட்டு அதாவது உணவு கழிவுகளை நாங்கள் அதுல போடுறோம், ரைட். ரெட் கலரா இருக்கிறது பிளாஸ்டிக்ஸ். சரியா, இப்படி வச்சிருக்காங்க. இப்ப இங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா பேர் ஒட்டி வச்சிருக்காங்க, ஆனா கலர் தான் சரி. ஏன் அப்ப கலர்ல நாங்கள் பார்த்துக்கணும். கலர்ல மஞ்சள் கலரா இருக்குன்னா பேப்பர்ஸ் மட்டும் தான் அதுல போடணும். ஊதா கலரா இருக்குமா கிளாஸ் மட்டும் தான் அதுல போடணும். கிரீன் கலரா இருக்குமா ஆர்கானிக் அதாவது உணவு கழிவுகளை மட்டும்தான் அதுல போடணும். அநேகமா அங்க பச்சை கலர்ல வச்சிருப்பாங்க. சரியா, பச்சை கலர்ல இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா, ரெட் கலரா இருக்குமாட்டா பிளாஸ்டிக்ஸ் மட்டும்தான் அதுல நாங்கள் என்ன செய்யணும் போறோம். சரியா, அப்ப இதுல நாங்கள் இந்த இதெல்லாம் ரீசைக்கிளுக்கு நாங்கள் பயன்படுத்தலாம். இது ரீசைக்கிள் பண்ணலாம், இதை ரீசைக்கிள் பண்ணலாம், இதை ரீசைக்கிள் பண்ணலாம். இதை ரீசைக்கிள் பண்ணலாமா இல்ல? சரியா, அப்ப இங்க இதுக்கு தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த திண்ம கழிவு அமைப்பும் செய்யறாங்க. சரியா, ரைட். திண்ம கழிவு என்ன செய்யறாங்க அப்படின்னா மேல சொன்ன மாதிரி திண்ம கழிவு முகாமைத்துவம் ட்ரீட்மெண்ட் வந்து செய்யறாங்க. சரியா, இதுக்கு மட்டும்தான் செய்யறோம். சரியா, ரைட். ஓகே. அடுத்து வந்து 3R பத்தி கொஞ்சம் இதோட சேர்த்து நாங்கள் படிச்சிருவோம். இப்ப 3R வந்து சரியா, 3Rல 3R. முதலாவது R வந்து ரீசைக்கிள், மீள் சுழற்சி. சரியா, ரெண்டாவது R வந்து ரிடியூஸ். சரியா, ரிடியூஸ்னா பாவனையை குறைக்கிறது. சரியா, அது வந்து ரிஃப்யூஸ். சாரி, ரிடியூஸ்னா பாவனையை குறைக்கிறது. அது வந்து ரீயூஸ் அப்படிங்கிறது மீள பயன்படுத்துது. இதுதான் 3R எண்ணக்கரு. இதோட சேர்த்து வேஸ்ட் முகாமைத்துவம் அதாவது சொலிட் வேஸ்ட் முகாமைத்துவத்தோட இதோட சேர்த்து இதுவும் இருக்கு. சரியா, இது வந்து கடைசி பாடத்துல தான் இருக்கு, நான் இப்பயும் சொல்லிட்டு போறேன் இல்லையே. அப்ப 3Rஐயும் நீங்கள் எழுத தெரியணும். முதலாவது வந்து R வந்து ரீசைக்கிள். சரியா, என்னது மீள் பாவனைக்கு உட்படுத்துறது. ரிடியூஸ் ரெண்டாவது R. ரிடியூஸ்ங்கிறது என்னது மீள் அதாவது பாவனையை குறைக்கிறது. அது வந்து ரீயூஸ் மூணாவது R. ரீயூஸ்ங்கிறது என்னது மீள பயன்படுத்துறது. சரியா, இது வந்து 3R. அடுத்து 4Rன்னு ஒன்று. தம்பி மைக் ஆஃப் பண்ணுங்க. ரைட், ஓகே. அடுத்து வந்து 4Rன்னு ஒன்று. 4Rல பாருங்க, ரிஃப்யூஸ், சரியா, ரிடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். ரிஃப்யூஸ்னா முற்றாக தடை செய்யறது. இதுல மேலதிகமாக ஒண்ணு வந்திருக்கு ரிஃப்யூஸ் அப்படின்ட்டு. ரிஃப்யூஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா முற்றாக என்ன செய்யறது அப்படின்னா தடை செய்யறது. முற்றாக என்ன செய்யறது அப்படின்னா தடை செய்யறது தான் ரிஃப்யூஸ். இப்ப பிளாஸ்டிக்க என்ன செய்யறாங்கன்னா முற்றாக தடை செஞ்சிருக்காங்க. சரியா, அப்ப பிளாஸ்டிக்ல ரிஃப்யூஸ்லாம் வந்துடும். சரியா, ரைட். அது வந்து ரிடியூஸ், நான் மேல சொன்ன மாதிரி என்னது பாவனையை குறைக்கிறது, ரிடியூஸ், ரைட். அதே மாதிரி ரீயூஸ் மீள பயன்படுத்துறது. சரியா, ரீசைக்கிள்னா மீள் சுழற்சிக்கு உட்படுது. சரியா, இது வந்து 4R என்ன. இது வந்து இந்த என்னது வேஸ்டேஜ் மேனேஜ்மெண்டோட சேர்ந்து வரும். சரியா, ரைட். அப்ப இவ்வளவுதான். இதோட என்ன செய்யுது அப்படின்னா அந்த நுண்ணங்கிகள் தொடர்பான உற்பத்திகள் இதோட என்ன செய்யுது இந்த சாப்டரோட முடியுது. நாங்கள் அடுத்து படிக்க வேண்டியது வந்து இளைய வளர்ப்பு டிஷ்யூ கல்ச்சர் தான் நாங்கள் அடுத்து படிக்கணும். டிஷ்யூ கல்ச்சர் வந்து சின்ன பாடம்னு அதை படிச்சு முடிச்சோன்னு உங்களுக்கான ஃபர்ஸ்ட் இயர் பாடம் முடியுது. அதுக்கு பிறகு நாங்கள் செகண்ட் இயரை தொடங்க போறோம். செகண்ட் இயர்ல முதலாவது கெமிஸ்ட்ரி பகுதிகளை தொடங்க போறோம். கெமிஸ்ட்ரி பகுதியில முதலாவது இருக்கிறது வந்து என்னது அப்படின்னா வெப்ப ரசாயனம். சரியா, தெர்மோ கெமிஸ்ட்ரி தான் முதலாவது இருக்கு. சரியா, இப்போ தெர்மோ கெமிஸ்ட்ரியை பத்தி நாங்கள் இந்த டிஷ்யூ கல்ச்சருக்கு பிறகு நாங்கள் அதை படிப்போம். அப்போ தெர்மோ கெமிஸ்ட்ரியில தான் நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா டியூட் வந்து கொடுக்க போறேன். தெர்மோ கெமிஸ்ட்ரியில டியூட் வந்து ரெடி பண்ணிருக்கேன், அதை கொடுக்க போறேன். கல்குலேஷன் மட்டும்தான் இருக்கு. அந்த கல்குலேஷனை நான் அங்க விளங்கப்படுத்த ஒரு 2-3 கணக்கு விளங்கப்படுத்தி வருவேன். மிச்சத்தை நீங்க தான் என்ன செய்யணும். சரியா, அப்ப அதை ஒருக்கா வந்து வாங்கிட்டு போங்க. ரைட், ஓகே. எதுவும் டவுட்டா இருந்தா இப்ப சொல்லுங்க, எனக்கு அன்மியூட் பண்ணிட்டு காய்ங்க, பிரச்சனை.
ரைட், அன்மிட் பண்ணிட்டு